மக்களே இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 6 ப்ளே பண்றோம் மக்களே. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மைக், நம்ம லிஸ்ஸையும் சார்லியும் நினைச்சா கவலையா இருக்கு மைக். எனக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத மதேஷ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லிஸ் ஐரன் ஸ்பாட்ல தான் சேஃபா தான் இருப்பாங்க. இதுவும் ஒரு வகையில டவுட்டா தான் இருக்கு மைக். சார்லி கண்டிப்பா மாட்டி இருப்பான். இல்ல கடைசியா அவங்க தப்பிச்சிட்டாங்க. இல்ல மைக், அவங்க மாட்டி இருக்க மாட்டாங்க. நீ எப்படி சொல்ற? உனக்கே தெரியும் நம்ம இது வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்ல. நீ தான் இந்த மாதிரி சொல்ற. நான் எப்படி மைக் இதை நம்புறது? நம்மளையா? அப்ப இத பாரு. என்ன? யாரு இது? ஓ சார்லி. இவன் இப்ப எங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்? என்ன காப்பாத்த யாருமே வரலையா? நான் எவ்வளவு நேரம் நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது? யாராச்சும் வந்து காப்பாத்துங்க. இந்த இடமே வித்தியாசமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, என்ன காப்பாத்துங்க. என் சிஸ்டர் லிசு கூட என் கூட இல்ல, எனக்கு பயமா இருக்கு. ஓ யாரு இது? யாரா இவன்? இதுக்கு முன்னாடி நான் இவனை பார்த்ததே இல்லையே. ஆத்தாடியோ, மலை மாடு சைஸுக்கு இருக்கான். இன்னைக்கு நமக்கு எண்டு காடு தான்டா வச்சிருக்கான் இவன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன காப்பாத்துங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் என்ன சாப்பிடதான் பிளான் பண்றான். என்ன காப்பாத்துங்க மக்களே. இப்ப நம்ம சார்லியை நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் மக்களே. கூடயே சேர்த்து நம்ம லிஸையும் காப்பாற்றணும் மக்களே. இப்ப நம்ம வெளியில போலாமா மக்களே? நான் அதுக்கு முன்னாடி கேமரா சென்சிட்டியை நம்ம ஒரு அளவுக்கு வச்சுட்டு கரெக்டா நம்ம டோர் ஓபன் பண்ணி வெளியில போவோம் மக்களே. இப்ப நம்ம சார்லி கேரக்டர்ல தான் மக்களே ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இவனை நம்ம பத்திரமா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஆளுக்கு நம்ம கூட்டிட்டு போயிடணும் மக்களே. இங்க பாருங்க மக்களே, பாக்குற இடம் போறா மினி ராட்ஸ்ன்னு இருந்தா நம்ம எந்த வழியில மக்களே போறது? சரி நம்ம பார்த்து அப்படியே பொறுமையா போயிடும். இங்க பதுங்கிட்டு இன்னும் சென்சிட்டி எனக்கு சரியா வரல வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம பொறுமையா அதே மாதிரி கதவை திறந்து வெளியில போலான்னு தான் நானும் நினைக்கிறேன். அதை பாத்தீங்களா மக்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திறந்து வந்தோம், நம்ம சொல்லி முடிஞ்சிருக்குங்க. வெளியில போலாமா மக்களே? அவ்வளவுதான், டோர் திறந்து வெளியே வந்துச்சு. ஐயோ என்னங்க இது வேறடாங்க, மினி ராடு வேற. ஐயோ நல்ல பொருள். ஐயோ வராம், துரத்த ஆரம்பிச்சிட்டானே, பார்த்துட்டானே. இப்போ நம்ம எங்கேயாவது போய் பதுங்க முடியாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். வாங்க திறந்துட்டு வரும். ஐயோ இங்கே இவன் வேற இருக்கான். ஐயோ ஓடு 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 ஓடு. எங்கே போகிறது? இங்கே ஒரு வழி இருக்கு. அவ்வளோதாங்க. என்னங்க அது? ஐயோ இங்கே மின்னிராடு. சரி நம்ம வந்த வழியில எப்படி திரும்பி ஓட பார்ப்போம். இங்கே என்னமோ கபோர்டு இருக்கு. சரி உள்ளே போய் பதுங்கிக்கலாமா? என்னென்னமோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. இவன் வேற இங்கே தான் வரான். சரி ரைட்டு, டோரை மூடியாச்சு. இந்த மாஸ்க் அப்போ நம்ம எப்படியாவது எடுக்கணும் மக்களே. அது வரைக்கும் அவன் வரமாட்டான்னு சொல்லிட்டு நானும் நினைக்கிறேன். அப்படியே பண்ணுவோம், ஒரு பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிகிட்டே இருப்போம் மக்களே. டே சீக்கிரமாக கொடுத்து தொலைங்கடா, அவன் வந்துட்டு போகிறான். ஐயோ தோதான் போகிறான். ஐயோ கொடுங்கடா. நீ எத்தனை தாண்டா இன்னும் பிடிக்கணும் ஐஸ்கிரீமு? டேய் இதெல்லாம் நான் அப்பயே முடிச்சிட்டேன்டா. டேய் எனக்கு கொடுங்கடா மாஸ்கை. கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன், இவனுக்கு கொடுக்குற மாதிரியே தெரியல. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் வாங்காமல் அந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன்டா. இந்த மாஸ்க் நமக்கு இருந்துச்சுன்னா மக்களே, நம்ம அவனுங்கள்ட்ட மாட்ட மாட்டோம். இப்போ பார்க்குறீங்களா, எங்கேயோ மாஸ்க் இப்போ தான் விழுந்துச்சு, எங்கே விழுந்துச்சுன்னே தெரியல. சரி இப்போ இந்த வழியில் வரும் தான் நான் நினைக்கிறேன். சரி வந்ததை எடுத்துப்போம். ஆமாம் மக்களே, வந்துருச்சு மக்களே. இப்போ நம்ம மாஸ்க்கை போட்டாச்சு மக்களே. இப்போ எந்த ராடும் நம்மளை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க மக்களே. அவங்களோட ஆளாகவே நம்மளை நினச்சி விட்டுருவாங்க மக்களே. இப்போ நமக்கு பிரச்சனையே இல்லை மக்களே. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது மக்களே. நம்ம இன்னொரு பொருள் எடுத்தோம்னா அந்த பொருளுக்கு பதிலாக அந்த மாஸ்க்கு கீழே வந்துடும் மக்களே. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சரி ரைட், அப்படியே நம்ம ஒரு பொருளும் பார்ப்போம் எங்கேயாவது இருக்குதான்ட்டு. எக்ஸ்ப்ளோர் பண்ண தானே இருக்குது நம்மள்ட்ட மாஸ்க்கு. அப்படி நம்ம கொஞ்சம் வேகமாக போய்கிட்டே பார்ப்போம் மக்களே. இங்கே ஏதாச்சும் பாக்ஸ் இருக்கா? என்னது இது நமக்கு தேவைப்படும் தான் நினைக்கிறேன். சரி அந்த இடத்துல இருக்கட்டும். அடுத்து எதாவது நல்ல பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. இந்த ஒரு பொருள் நம்ம பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த பொருள் எடுத்துக்குவோம் மக்களே. ஏன்னா இப்போ எடுத்தோம்னா மாஸ்க்கு கீழே கைண்டு விழுந்துடும். அதனால் கொஞ்சம் பார்த்தே பண்ணுவோம். ராடுகள்லாம் இப்போ பிரச்சனையே இல்லை. சரி அப்படியே ஒரு பொருளை கொஞ்சம் வேகமாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போவோம். அவ்வளோதான். இங்கே எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலை. இது 1 2ன்னு வச்சுருக்கானோ. இங்கே என்னமோ பீசஸ் இருக்குது, அதை நம்ம அப்புறமா பார்த்து எடுத்துப்போம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் இந்த இடத்துல. இந்த ரூம் பார்த்தாச்சா? இங்கே இன்னும் சீக்கிரட் வரும்போது வேணாம் விடுங்க, அது ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த சைடு பார்க்கணும் மக்களே. பார்த்தாச்சு. சரி ரைட்டு, நம்ம இந்த வழியில் போவோம். டேய் நானும் உங்கள் ஆள் தான்டா. நியூ அட்மிஷனு பார்த்தீங்களாண்ணா? பார்த்தீங்களா மக்களே? ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இங்கே நம்ம தான் ஒன்றுமே செய்ய முடியாது. ராடுங்களுக்கே டஃப் கொடுத்து வருவான்லன்னாங்க. சரி ரைட்டு, இந்த ட்ரா இருக்குது, ஒன்றும் இல்லை. இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு இது உள்ளார வருவோம். என்னது இது?
இந்த இடத்த எங்கேயோ பார்த்த மாதிரி தான் லைட்டாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி இது ஓப்பன் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லை அப்படி நம்ம கொஞ்சம் வேகமாக போயிட்டு இன்னும் ஒரு சில இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்போம். இதில் என்ன ஆர்டிஸ்காக இருக்குது. சரி ரைட்டு வேறு இடத்துல எங்கேயாவது பார்ப்போம். இதில் பார்த்தாச்சு இப்போ தான் வந்து பார்த்தோம். பார்த்தீங்களா இது என்ன பட்டனு உள்ளார போய் பார்ப்போம். இன்னும் குப்பைலாம் இருக்குது. சரி இதை என்னான்ட்டு பார்ப்போம். இதில் அப்படி என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை என்னமோ சொல்கிறாங்க. சரி பார்ப்போம். இன்னொரு குப்பை இருக்குது. இதையும் நம்ம சுற்றி போட்டு பார்ப்போம். இதுலையாவது அப்படி என்ன இருக்குன்ட்டு. ஒன்றுமே இல்லை. வேறு என்ன பார்க்கலாம் இங்கே? இந்த கபோர்ட்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இது என்னது? இது உள்ள கம்ப்யூட்டர்லாம் இருக்குது. இந்த ட்ராவல் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்குடா இது வச்சுருக்கீங்களே? இதுலேயும் ஒன்றும் இல்லை. ஐயோ மினி ராடு ஒன்று. ஐயோ ராடை பார்த்தாலும் ஒரு செகண்ட் பயமாக தாங்க இருக்குது. சரி ரைட்டு நம்மளால் முடிஞ்சாலும் கொஞ்சம் வேகமாக பார்த்துப்போம் மக்களே இந்த இடத்தெல்லாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் எம்டியாக தான் வச்சுருக்கிறானோ முக்கால்வாசி இடத்த. எங்கே தான் என்னென்ன வச்சுருக்கானோ ஒன்றுமே புரியல. சரி ரைட்டு இங்கே ஏதாச்சும் இருக்குதா? ஆனால் அங்கங்கே ஒரு ராவு தான் இருக்குது. ஆனால் திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இவனுங்க டக்கு டக்குன்னு வர்றது வேற நமக்கு ஒரு செகண்ட் பக்கு பக்குன்னு தான் இருக்குது. ஆனால் நம்ம இது இருக்கிற வரைக்கும் நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன்னா அவனுங்களோட ஆளுங்களில் நம்மளும் ஒருத்தர ஆயிட்டோம். அதனால் பொறுமையாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருப்போம். பிரச்சனை இல்லை. இன்னும் இதில் ஒரு ட்ரா இருக்குது. இதுலேயும் எதுவுமே இல்லை. ஒன்றும் நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு பீஸ் இருக்குதுங்க. மொத்தம் நம்ம 2 பீஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று அந்த இடம் இன்னொன்று இந்த இடம். இதை நம்ம பார்த்து வச்சுக்கிட்டோன்னா போதும். அடுத்து முக்கியமான பொருள் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்கே வேறு எதுவுமே வந்து இருக்கிற மாதிரியே தெரியல. அங்கங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம தேடி பார்த்தா தாங்க ஒரு பொருள் கிடைக்கிது. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. சரி இப்போதைக்கு நம்ம மாஸ்க்கை போட்டு நம்ம முக்கியமாக போய்ட்டு பொருள் எடுக்க வேண்டிய பொருள் நம்ம வேகமாக போய் எடுக்கணும் மக்களே. இவன் வேறு மக்களே ஓடுறா மக்களே பார்த்துட்டானா அவ்வளோதான். நம்ம ஒரு வழி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஐயோ ராடு பார்த்து நம்ம இந்த சைடு நம்ம வந்துப்போம். அப்படியே நம்ம உள்ளார வந்துப்போம் மக்களே. ஃபஸ்ட்டு நமக்கு பீஸு இது கிடச்சிருச்சு மக்களே. இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு எப்படி வந்தோமோ அதேமாதிரி பொறுமையாக போயிடணும் மக்களே. அவன்கிட்ட மாட்டிக்க மட்டும் கூடாது. மாட்டினா அவ்வளோதான். அப்பாடி பார்க்கல அவ்வளோதான் வந்தாச்சு மக்களே. இது நம்ம முக்கியமாக போய்ட்டு ஒரு டோருக்கு பின்னாடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் மக்களே. அதுக்கு நம்ம ரெடியாக வெளியே வந்தாச்சு. இப்போ மாஸ்க்கை போட்டுக்கிட்டு இன்னும் ஒன்று எடுக்கணும் மக்களே. அதுக்கு நம்ம அப்படியே பார்த்து உள்ளார வந்தாச்சு. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. உள்ளேருந்து வெளியே வர்றப்போ மட்டும்தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி இங்கே தான் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது. சரி எங்கிட்ட பார்ப்போம். அவ்வளோதான் மக்களே. நமக்கு இன்னொரு பீஸ் வந்து எடுத்துருச்சு. கிடச்சிடுச்சு. ஐயோ ஜஸ்ட் மிஸ் மக்களே. இத்தனைக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம். நம்ம சோழியை பார்த்தீங்கன்னா அது முடிச்சு விட்ருக்கோம். இதோ தான் போகிறான். சரி ரைட்டு எடுக்கலாமா இந்த டைமில்? யாரும் இல்லை. எங்கே அவ்வளோதான். இது இங்கே தான் இருக்குது. எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக தான் மக்களே இருக்குது. அவ்வளோதான் எடுத்துகிட்டு அப்படியே நமக்கு பார்க்காம அப்படியே ஓடிக்கிட்டே இருப்போம் மக்களே. ஐயோ இவன் வேறு பார்த்துட்டானே. அப்படியே ஓடுறா டே நின்றாதடா எங்கேயும். அவ்வளோதான் 2 பீஸ் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இதை இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? இதை நம்ம எடுத்துக்கிட்டு நேராக நம்ம போய் வைக்கணும் மக்களே. கிட்ட வந்தாச்சு. எங்கே? இந்த இடம் தான் மக்களே. இந்த இடத்துல ஒன்று அப்படியே நம்ம இன்னொரு பீஸ் வைக்கணும். ஆனால் அதுக்கு இந்த ராடு பைய பார்த்துட்டான். ஐயோ ஓடுறா டே நிற்காதடா. ஐயோ வர்றதை பார்த்தா முடிச்சிடுவான் போட்டிருக்கேன். முன்னாடி ராடு வந்தது நம்ம சொல்லி முடிஞ்சிச்சு. ஓடுறா அவ்வளோதான். இந்த பீஸ் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் எந்த வழியில் போடுறது? இப்படியே சுற்றிக்கிட்டே போயிடுவோம் மக்களே. அவ்வளோதான் மக்களே. என்ன மக்களே இது? நான் ஒரு பெரிய முட்டாள் மக்களே. எங்கேருந்து எங்கே வர்றதுக்கு நான் எப்படி சுற்றிட்டு போயிட்டு வந்திருக்கேன் மக்களே. சரி விடுங்க மக்களே, இதெல்லாம் சகஜம். அப்புறம் இது உள்ளார வந்தாச்சு. எங்கே மாஸ்க்கை நான் எங்கேயோ போட்டனே லாஸ்ட்டாக. ஆமாம் இந்த இடத்துல தான் போட்டேன். சரி ரைட்டு. இப்போ நான் எதுக்கும் இங்கே வந்த மறந்துட்டு அப்படியே வேகமாக வந்துட்டேன். எங்கே சரி நம்ம அந்த சைடு போய் பார்ப்போம். இங்கே ஐயோ இது வேறங்க எங்கே? ஐயோ முதடே வேஸ்ட்டாக போச்சு. கரெக்டாக பிடிச்சி அப்படியே அவன்கிட்ட கொடுக்குது பாருங்களாங்க. இதெல்லாம் சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க. இதுக்கு தாங்க அப்பத்துலேருந்தே பார்த்து விளாண்டுன்றது. நேராக வந்து மாட்டிக்கிட்டோம். இது என்னடா இடம் இது? அவ்வளோதான் வெளியே வந்தாச்சு. இப்போ நான் எந்த சைடில் போகணும்? இது டப்பா தள்ளி விடணுமா? தள்ளி விட்டேன். அப்படியே பொறுமையாக அதில் வந்து இங்கே ஒரு சீக்கிரம் டோர் போகுதுங்க. ஆமாம் இது வேறு ஒன்று ரெடியாக நிற்கிது. எப்போ வருவான் பிடிச்சி அவன்கிட்ட கொடுக்கலான்ட்டு. சரி அது போயிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம பார்த்து அப்படியே கீழே இறங்கி இங்கே ஒரு டோர் இருக்குது. அவ்வளோதான் நம்ம எங்கே வந்தோமோ அங்கேயே நம்ம வந்தாச்சு. இங்கே தான் எங்கேயோ போகணுன்னு நினச்சேன் மறந்துட்டேன். சரி இந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வருவோம். இவனுக்கு ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்தளவுலாம் அவன்கிட்ட பயம் இல்லை நமக்கு. அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அவன் திருத்துவான். சரி இவன் ராடு வேறு வந்துட்டானே. ஐயோ பார்த்துட்டான். இப்போ என்ன சரி போகிறது? சரி வாங்க இந்த சைடில் நம்ம அப்படி போய் தப்பிக்க முடியுதான்னு பார்த்து தப்பிப்போம். வந்தாச்சு. ஐயோ ராடுங்க. அவ்வளோதான் மாஸ்க் எடுத்தாச்சு. இங்கே நம்ம தான் இப்போ எங்கே
என்ன அவன் தோத்துறான், சரி ரைட்டு, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, நிற்க தான் முடியும். ரைட், இப்போ நம்ம எங்கே போகிறதுனா இன்னொரு பொருள் ஒன்று பார்த்த மாதிரி எனக்கு தெரியுது. இல்லைன்னா வாங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுப்போம். என்ன மக்களே, சரி இதில் குப்பை இதில் எடுத்தாச்சு. இதை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எவனும் நம்மளை பார்த்துட்டானோலே. ஐயோ, என்னங்க இவரே என்னமோ லிக்விடை நம்ம மேலே தெளிக்கிறான். ஐயோ, சரி நம்ம இப்படி வந்தாச்சு. எங்கே அந்த மாஸ்க்கு, எங்க இப்போ நம்ம மாஸ்க் எடுத்து போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக நம்ம தப்பிச்சிடலாம் மக்களே. அவ்வளோதான், இப்போ நம்ம மாஸ்க்கை எடுத்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ஒரு ரூமாக எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ணியாச்சு. இன்னும் பண்ணாத ரூம்லாம் இருக்குல்ல மக்களே, அதை நம்ம பண்ணிப்போம். அப்படியே நம்ம அப்படியே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ராடுங்களாம் கண்டுக்க தேவையில்ல. இதுக்கு நமக்கு ஒன்று தேவை மக்களே, முக்கியமான ஒன்று. பார்த்துக்கிட்டோமா மக்களே, இது நம்ம இப்போ முக்கியமாக முடிச்சாகணும். ஏன்னா அதில் தான் இருக்குது கான்ஃபிடென்ஸ் ரூமும் வேறு இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம அப்படியே உள்ளார வந்துக்குவோம் மக்களே. பார்த்தீங்களா மக்களே நம்ம ரூம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ மாஸ்க் பத்திரமா தான் இருக்குது. இப்போ நம்ம வெளியில் போயிட்டு என்ன தெரியுமா மக்களே செய்யலாம். ஐயோ ராடு, அவ்வளோதான், அதை நம்ம பொசுக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம திரும்ப உள்ளார வந்து முக்கியமாக நம்ம யாருக்கு ஃபோன் அடிக்கலாம் அந்த வாட்டி. அவ்வளோதான் மக்களே, இப்போ நம்ம யாராயிட்டோம்னா ஜேவாயிட்டோம் மக்களே. இப்போ நம்ம ஜேவா இருந்து பண்ண வேண்டிய வேலையை நம்ம கச்சிதமாக பண்ணிடுவோமா மக்களே. வெளியே வந்தாச்சு. ஐயோ, இந்த மினி ராடு என்ன செய்கிறது நேரத்திலேயே கையில் வேறு ஆயுதத்தில் 2 புல்லட் தான் இருக்குது. பார்த்து நம்ம யூஸ் பண்ணாதான் மக்களே. இதை திறந்து வச்சுப்போம், அப்போ தான் டக்குன்னு பதுங்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இங்கே என்னமோ கபோர்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இது டோர் இருக்குது. இது உள்ள வந்து நமக்கு ஏதாவது தேர்தான்னு பார்ப்போம். இங்கே ட்ரா இருக்குது, இன்னும் ஒன்றுமே இல்லை. அடுத்து இங்கே ஏதாவது இருக்கா, இல்லை. அடுத்து இந்த இடத்துல ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னமோ டப்பா தான் போட்டு அடிக்க வச்சுருக்கானோ. சரி ரைட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா இருக்குது, இல்லை. இந்த இடத்துல என்னமோ டேப் மாதிரி ஒன்று இருக்குது, பார்த்தாச்சு. இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ராடு வரானா, இல்லை. அவ்வளோதான், கன்று அப்படியே நம்ம வெளில போட்டு முக்கியமாக நம்ம ஒன்று பார்த்தோம்லங்க டேப்பு. இது டேப்பானான்னு தெரியல, எடுத்துப்போம். இது நமக்கு தேவைப்படும். இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை நம்ம என்ன பண்ணுறது, இப்படி போட்டுருவோம். அவன் இருக்கான் பார்த்துப்பான். ரைட்டு, இப்போ வெளியில் போயிட்டு அடுத்த பொருள் ஏதாவது தேடுதான்னு சொல்லிட்டு கன்னை எடுத்துக்கிட்டு இந்த ரூமில் வந்து ஒன்றுமே இல்லை, கபோர்டு தான் இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் வேக வேகமாக வந்து இந்த ராடு தொல்லை வர தாங்காது போல் இருக்கே மினி ராடு. அப்படியே போயிட்டோம். சரி ரைட்டு, இதில் எதுவும் இல்லை, தெரிஞ்ச விஷயந்தான், ஓப்பன் பண்ணி வச்சுப்போம் பதுங்கிறதுக்கு. இப்போ அப்படியே கீழே போயிடலாம்னு தான் பார்க்குறேன். ராடு எங்கே இருக்கிறான், கீழே. ஆமாங்க, எங்கே படுத்து தூங்குறான் பார்த்தீங்களாங்க. இவனை என்ன செய்யலாம், என்னங்க இன்னமோ பொட்டி இருக்குது டூல்ஸு. இந்த டூல்ஸ் நமக்கு தேவைப்படும், இதை நம்ம எடுத்து வச்சுப்போம். என்னங்க இது எடுக்க முடியாது போல் இருக்குதுங்க, என்னமோ சொல்லுதுங்க, எனக்கு தெரியலங்க. இங்கே வேற என்னமோ இருக்குது, இது எடுக்க முடியுமான்னு தெரியல. எடுக்கிற மாதிரி இருக்கிறதோடு தான் இதை கொடுத்துருக்கானோ, பார்ப்போம். என்னங்க இதில் நமக்கு ஒரு டூல் கிடச்சிருக்குதுங்க, இதை வச்சு நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போங்க. மகளே, இந்த டூலை நம்ம அப்படியே போட்டுட்டு நம்ம கன்னை எடுத்துக்கிட்டு ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு வழி ஒன்று போவோங்க, கீழே இல்லை மேலே. இப்போ நம்ம போயிட்டு லேடர் வழியில் நம்ம ஏறி அந்த சீக்ரெட் பிளேஸுக்கு நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் மக்களே. இந்த வழியில் தான் மக்களே. அப்படியே இப்படி நம்ம கன்று எங்கடா, இப்போ கன்னை எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம உள்ளார போயிட்டு இங்கே ஏதாவது பொருள் தேடுதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் மக்களே. இதுதான் மக்களே நம்ம ஜேவா இருந்து பண்ண வேண்டிய வேலை. கீழே இறங்கணும், இந்த இடத்துலையும் ராடுங்க இருக்க தான் செய்யுது, பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். இங்கே எதுவுமே இல்லை, டப்பா மட்டும்தான் போட்டுக்கணும். எங்க இங்கே ஒரு பொருள் இருக்குதுங்க, இது நமக்கு எப்படியோ தேவைப்படும் தான் நினைக்கிறேன். இந்த பொருள் அப்படியே பத்திரமா நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு அப்படியே நம்ம வேகமாக அந்த கன்னை எடுத்துக்கிட்டு இன்னும் அடுத்த பொருள்லாம் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம் மக்களே. இந்த ராக்லலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கபோர்டுலாம் வச்சுருக்கானோ, ஆனால் ஒன்றுமே இல்லை. இந்த டூர் என்னடா, என்னமோ சாவி கேட்குதுங்க, இல்லை. ஐயோ ராடு, மினி ராடு பார்த்துருச்சு. ஐயோ சவுண்டு போட்டுருமே, அதை பொசுக்கியாச்சு. நம்ம எப்படி சவுண்டு போட்டுருச்சு, எப்படி அந்த டைமுக்கு இங்கே ராடு வருவான். அதுக்குள்ளே நம்ம ஒரு பொருளை நம்ம பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்போம் மக்களே. எங்கேயாச்சும் ஏதாச்சும் பொருள் மாட்டாமலையா போயிடும். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் பிளேஸாக பிடிச்சி போய்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அவ்வளவோ பார்த்தீங்கன்னா பொருள் கிடைக்கல மக்களே. ஆனால் ஓரளவுக்கு ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தேடினோம்னா கிடைக்கிது. ஆனால் ஒரு சில பொருள் பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. இந்த ஒரு பொருள் தான் மக்களே நமக்கு கிடைச்சிது. இதை அப்படியே நம்ம சேஃபாக அப்படியே கொண்டுக்கிட்டு இது பத்திரமா போயிட்டு வைக்க வேண்டிய இடத்துல நம்ம முதல்ல வைக்கணும் மக்களே. இது வேற
அப்படியே போயிட்டே இருப்போம் மக்களே. இந்த வெளில ராடு கூட வந்தாலும் வருவான். நம்ம அவன் வந்தாலும் நம்ம டிமிக்கி குடுத்துட்டு போய்க்கிட்டே தான் மக்களே இருக்கிறோம். சரிங்களா மக்களே? ஓரளவு வந்தாச்சு. இப்போ கீழ கரெக்ட்டா இறங்கிடலாமா? அவ்வளோதான் இறங்கியாச்சு. இந்த இடத்துல இப்போ வச்சதும் பார்த்தீங்கன்னா, என்னமோ ஒண்ணு கீழ வந்தது. இத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, என்ன ராடு பார்க்குறானா? இவன் கதைய நம்ம முடிச்சாகணும். சரி இப்ப அவன் பாட்டுக்குன்னு தானே தூங்குறான். நாம அப்படியே வேக வேகமா வந்து ஒரு முக்கியமா ஒரு வேலைய நம்ம முடிச்சுட்டு போயிடலாங்க. இத இப்ப நம்ம அந்த இடத்துல போட்டாச்சு. இப்ப நமக்கு இந்த டூல் நமக்கு முக்கியமா வேணும். இந்த டூல நம்ம இப்ப எடுத்துக்கிட்டு உள்ளாரையும் நம்ம வந்தாச்சுங்க. இப்ப இத பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் இருக்கான் பாருங்க மைக்கு. இவன்ட்ட நம்ம வச்சுருவோம் மக்களே. இப்ப பார்த்தீங்கன்னா, அவன் என்னென்னமோ செய்யறான். இந்த பொருளும் நமக்கு தேவைப்பட்டுச்சு. இதையும் நம்ம இவன்கிட்டயே நம்ம குடுத்துறலாம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா, அவன் என்னமோ சொல்றான். அதுக்கு நம்ம தெரிந்தபடி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் மக்களே. இவன் நமக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறான். அவன் கேட்ட பொருளை நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்ததுனால அவன் இப்போ நமக்காக என்னமோ மேக் பண்ணுறான் மக்களே. அவ்வளோதான் மக்களே. இப்போ நமக்கு என்னமோ ஒரு ஃபேக்காக பார்த்தீங்கன்னா சாவி மாதிரி என்னமோ ஒன்று கொடுத்துருக்கான். சரி இதில் எந்த அளவு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு நாம் போயிட்டு பார்ப்போம். வந்தாச்சு வந்தாச்சு. ஐயோ ராடு ஏஞ்சிட போகிறான். ஐயோ இன்னும் தூங்குறாங்க. சரியான தூங்கு முஞ்சா இருப்பான் போல் இருக்குங்க. சரி இப்போ நம்ம அப்படியே வேகமாக வந்து கீழே போயிடலாமாங்க. அவ்வளோதான் வந்தாச்சு. இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அவ்வளோதாங்க. பூட்டை அப்போ நம்ம ஒட்டைக்க போகிறோம். ஏதோ அவன் செஞ்சு கொடுத்த டூல் இந்த அளவு நமக்கு யூஸ் ஆகுதுங்க. பரவாயில்ல. அவ்வளோதான் ஓப்பன் ஆச்சா? அவ்வளோதான் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. பரவாயில்லைங்க. இப்போ இதை நம்ம ஆன் பண்ணுமா இப்படி? அவ்வளோதான். இப்போ அப்படியே நம்ம ஆன் பண்ணி விட்டுறலாங்க. இதை ஆன் பண்ணால் என்ன ஆகும்? பவர் போகுமா வருமா? அவ்வளோதாங்க பவரே வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே என்னமோ இருக்குமே. என்ன போஸ்ட் டேஸ்டி அப்படின்னா என்னது? ஏதோ அவன் என்னமோ ஐஸ்கிரீம் உருவாக்குறான் மக்களே. சரி ரைட். இந்த இடத்துல வந்து எங்கே ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பான்ல அதோ இருக்குது. இதை பற்றி விட்டுவிட்டோன்னா இன்னமும் நமக்கு கீழே ஊந்துது மக்களே ஃபோட்டோ. இது நமக்கு இப்போ தேவைப்படுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் மக்களே. இது இந்த டெனல் வழியில் பூந்து ஷார்ட்கட்டில் அப்படியே நம்ம கிட்டக்க போயிடலாம் மக்களே. அவ்வளோதான். இந்த இடத்துல கொஞ்சம் ராட்ஸ்லாம் வந்து இருப்பாங்க, மினி ராட்ஸு. அவனுங்கள்ட்ட நம்ம கொஞ்சம் பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மக்களே. அப்படியே நம்ம ஒரு இடத்துல போட்டு இது எப்படி நம்ம இந்த வழியில் வந்து அப்படியே இன்னொரு சைடில் நம்ம வந்தோம்னா இங்கே இன்னொன்று பெரிய ஃபோட்டோ இருக்குதுங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்தளவு எதுவுமே இல்லை. அதனால் இன்னொரு ஃபோட்டோ எங்கேயாவது இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பொறுமையாக வந்து பார்ப்போங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதில் ஒன்று நமக்கு கிடச்சிருக்குதுங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம எங்கே ஒரு பொருளை போட்டோம் அந்த இடத்துக்கு இப்போ நம்ம போவோம். இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ராடோட மெமரிஸ்ன்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கீ கிடைக்குங்க. இந்த கீ தாங்க. இந்த கீயை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வர்ற வழியில் ஒரு ஜெனரேட்டர் மாதிரி ஒன்று பார்த்தோம்லங்க, அதில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மக்களே. ஜெனரேட்டர் இல்லைங்க, அது ஒரு வண்டி தாங்க. கரெக்டாக நம்ம இந்த இடத்துல கீயை ஃபிக்ஸ் பண்ணணும் மக்களே. கரெக்டாக என்னங்க இது வேறாங்க. ஏங்க கரெக்டாக நம்ம வச்சு இது என்னங்க டச் ஒர்க் ஆகல ஏங்க. அவ்வளோதாங்க வச்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த கீயை நம்ம சுற்றி விட்டோம்னா மேலே ஒன்று ஓப்பன் ஆகுங்க. இப்போ இந்த ஃப்ரேமை கிளிக் பண்ணோம்னா ஓல்டு மெமரிஸுக்கு போகுங்க. பார்த்தீங்களாங்க ஈவில் நன்னுங்க என்னமோ சொல்கிறாங்கங்க. பார்ப்போம். முதலும் இது ஆரம்பமும் இது. நான் இது வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கேன். ஆனா நான் என்ன பண்றது? என் பையன் எங்க? அவனை தேடி நான் ஒரு இடமும் தேடி போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அவன் இது வரைக்குமே எனக்கு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லை. ஆனா இப்போ நானே ஒரு குழுவை வச்சு அவன் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்தாச்சு. வாங்க வாங்க, நீங்க தான் எங்களோட ஸ்பெஷல் கஸ்டமர். குட் மார்னிங் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஒரு டைம் நம்ம ஸ்கூல் சைடு போய் பார்க்கோமா? என்ன உங்க பையனை பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, ஒரு வழியா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு. எனக்கு ஒரு செய்தி வந்தது சிஸ்டர். எனக்கு உங்க மேலதான் ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க தான் எல்லாத்துக்கும் ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களை நான் சும்மா விட போறது இல்ல. இப்ப முடிஞ்ச என் சக்திக்கு முன்னாடி உங்களால தப்பிச்சு பாருங்க. ஏங்க பார்த்தீங்களாங்க ஈவில் நன்னோட பேக் ஸ்டோரிங்க அது. சரிங்க இப்போ நம்ம பொருளை கண்டுபிடிச்சிடலாமாங்க. கன்னு தாங்க நமக்கு முக்கியம். எங்க ராடு பார்த்துட்டாங்க. ஓடுறா டேய், இன்னைக்கு வாடா போடு. அவ்வளோதாங்க, ஒரே ஷூட்டு தாங்க. என்னதான் ஒரே ஷூட்டாக இருந்தாலும் 60 செகண்டில் திரும்பி வந்துடுவாங்க. இதுக்கு போய் ஏங்க. சரி ரைட்டு. இப்போ நம்ம கான்ஃபிடென்ஸ் ஆளுக்கு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ஜேவா இருந்து செய்ய வேண்டிய வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பன் சார்லி பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. இப்போ கான்ஃபிடென்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமாங்க. அவ்வளோதாங்க.
இப்போ நம்ம சார்லியாக மாறிவிட்டோம் மக்களே. இப்போ மாஸ்கை போட்டுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டியதை இன்னும் கொஞ்சம் இருக்கு. இன்னும் பண்ண வேண்டிய கொஞ்சம் வேலையை முடிச்சிட்டா நமக்கு கேமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம ஒரு ஒரு ரூம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்காத இடத்தெல்லாம் அப்படியே போய் நம்ம பார்த்துடலாங்க. இந்த டோர் இருக்குது, ஓப்பன் பண்ணிட்டு தான் நம்ம ஏற்கனவே வந்தோம். ஆனால் இங்கே ஒரு ஒரு பாக்ஸ்லேயும் ஒன்று ஏதாவது முக்கியமான பொருள் இருக்குங்க கண்டிப்பாக. அதை நம்ம தேடி கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு போயிடலாங்க. இந்த 2 பாக்ஸில் இருக்கா? இல்லை. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இல்லை. ஐயோ ராடு, எனக்கு பயமாகவே தாங்க இருக்குது. இதெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. லாஸ்ட் பாக்ஸு இது ஒன்று இருக்கா? இல்லைங்க. என்னங்க இது வேற இருப்பாங்கன்னு நம்பி வந்தா இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களே. சரி ரைட்டு, வேற எங்கேயும் இல்லாமலேயே போயிடும். சரி இப்போ அப்படியே வந்து என்னங்க இது டோர் ஓப்பன் ஆச்சு. இந்த ரூமில் தான் இப்போ தான் ஒன்று ஒன்றா பார்த்தோம். எங்கே இந்த பாக்ஸை இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக போவோங்க. எது இதில் பொருள் இருக்குன்னு கூட நமக்கு தெரியல. ஏங்க இப்போ நம்மள்ட்ட மாஸ்க் இல்லை, நம்ம பார்த்து பொறுமையாக தான் போகணும். இது வேறு மாஸ்க் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நேராக போய் நம்ம அவன்கிட்ட போய் மாட்டிக்க போகிறோம். அவன் வர நிற்கிறான், எதுக்கு ஒம்பு? அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் பதுங்கிப்போம் மக்களே, அவன் போகிற வரைக்கும். அவன் போகிற மாதிரி தெரியல, அவனுக்கே நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம இப்படி வந்துடுவோம் மக்களே. என்ன செய்ய போகிறான்? என்ன லிக்விடெல்லாம் ஊறுறான் மக்களே. ஏங்க இவன் நம்மகிட்ட மாட்டவே கூடாதுங்க, இவங்கிட்ட மட்டும் அப்படியே நம்ம எப்படியாவது ஓடிடணுங்க. ஏங்க இது வேறங்க, என்ன சமையல் செய்கிற ராடாங்க அது? எனக்கு தெரியாதுங்க, இப்போ தான் பார்த்தேன். இப்போ நம்ம அப்படியே வேக வேகமா வந்து இங்கே இன்னமும் நம்ம போட்டுட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். மாஸ்க்கு எங்கே? சரி, நான் லாஸ்ட்டாக இந்த ரூமுக்கு தான் வந்தேன். சரி நம்ம இந்த ரூமில் பார்த்துட்டு அவ்வளோதாங்க, மாஸ்க்கை நம்ம எடுத்து போட்டாச்சுங்க. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. பார்த்தீங்களாங்க, வர்றப்ப பார்த்து துரத்திட்டு வந்தது இங்கே வந்து கன்ஃபியூஸாகவே நிற்கிது. பரவாயில்லைங்க, மாஸ்கோட பவருங்க எல்லாம். ரைட்டு, இப்போ நம்ம இங்கே வந்து இவனை பார்த்தீங்களாங்க எப்படி இருக்கான்ட்டு. கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்காங்க, இந்த ஆட்டம் தாங்க வந்திருக்கிறான். எப்படியும் அவன் வருஷம்லாம் வருவாங்க, இன்னும் 7-8 வரைக்கும். சரி ரைட்டு, அப்படியே நம்ம வேறு ஏதாவது பொருள் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கும் போவோம். எனக்கு எல்லா ரூமுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தாங்க இருக்குது, புதுசாக போகிற மாதிரியே எனக்கு ஃபீலே இல்லைங்க. சரி பார்த்துக்கிட்டே போவோம், இல்லாமலேயா போவோம். இன்னும் கொஞ்சம் பொருள் இருந்தால் நம்ம ஆட்டத்தையே முடிச்சிடலாம். சரி இப்போ நான் அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம், கிடைக்காமலாம் போயிடாது. இந்த ரூமில் ஏதாவது பொருள் இருக்கா? இல்லை. அதனால நம்ம இன்னும் இருக்கிற ரூம்லாம் ஓப்பன் பண்ண போகிறோம். எங்கே இதில் ஒரு பாட்டில் கிடச்சிருக்குதுங்க. இது நமக்கு வேணுங்க. உள்ளார ஏதோ லிக்விட் இருக்குதுங்க. அப்படியே நம்ம பார்த்து அப்படியே பொறுமையாக நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம ஐயோ எங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எங்க நானே ரொம்ப பயந்துட்டேங்க. ஐயோ எவ்வளோ ஜஸ்ட்டு பார்த்தீங்களாங்க, இது பார்த்து வர கொண்டு போகணுங்க. என்னங்க இது இந்த இடத்துல தான் வைக்கணுமா? இல்லை வரானுங்களா? ஐயோயோ என்னங்க இது வேற? ஏங்க இவன் அதுக்கு மேலே இருப்பான் போல் இருக்குதுங்க. எடுறா. ஐயோ இதில் தாங்க கலக்கணுங்க. அவ்வளோதாங்க, கலந்தாச்சுங்க. இப்போ நம்ம நேராக போயிட்டு மாஸ்கை எடுத்து போட்டுருணுங்க, இல்லைன்னா இவன் நம்மளை கொன்னுடுவாங்க. எங்கே ஓ இந்த சைடா? ரைட்டு, அப்படியே நம்ம உள்ளார போவோம். இவன் வேற திரும்பவும் அந்த லிக்விடை எடுத்துட்டாங்க. நம்ம அவன்கிட்ட மாட்டாமல் நம்ம இப்படி வந்துடலாங்க. இங்கே ஏதோ வழி இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோங்க. இவன் பார்த்தீங்களாங்க மயக்கமாகி கிடக்குறாங்க. பரவாயில்லைங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு நல்ல விஷயந்தான். இப்போ நம்ம இந்த ரூமை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் போகிறோங்க. அதுக்கு நம்ம அவன்கிட்ட சாவியை நம்ம எடுத்தாச்சு, ஓப்பனும் நம்ம டோரை பண்ணியாச்சு. இப்போ புதுசாக நமக்கு ஒன்று ஓப்பன் ஆகிருக்குதாங்க. இது வழியில் இப்போ நம்ம இறங்கினோம்னா நம்ம ஜே இருக்கிற ஸ்பாட்டுக்கு நம்ம ரீச் ஆயாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நாங்கள் 3 பேராக வந்து ஃபார்ம் ஆயாச்சுங்க. சார்லி, எப்படி ஒரு வழியா நான் உங்களையும் காப்பாத்திட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜே. உள்ளார வேற எனக்கு ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு. நான் கூட திரும்பி வரணும்னு கூட எனக்கு தெரியாது. சரி ரைட்டு, எப்படியோ என்னை காப்பாத்திட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு. மைக், நம்ம லிஸ்ஸையும் நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். ஆமா சரியா சொன்ன, நம்ம கண்டிப்பா காப்பாத்தியே ஆகுறோம் லிஸ்ஸ. சரி ஓகே மக்களே, இதோட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்டர் 6 க்ளோஸ் ஆகுது மக்களே. அடுத்து சாப்டர் 7ஓட அப்டேட்ஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.